ஊடகவியலாளர் சந்திப்பதற்கான முக்கிய காரணம் சர்வதேச மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சர்வதேச ரீதியில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஸ்தாபனமானது பாரிய ஒரு அங்கத்துவம் பெற்ற ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தின் பல கருத்தரங்குகளில் எங்களது பெண்கள் முழுமையாக பங்கேற்றிருக்கின்றார்கள். எமது ஸ்தாபனத்து தலைமைத்துவம் ஆண் பெண் சமத்துவத்திற்கு ஏற்ப ஆண் ஒரு பெண் என்ற ரீதியில் சர்வதேச ரீதியில் பங்கேற்க அனுப்பியிருக்கின்றார்கள். அது முக்கியத்துவம் இப்பொழுது கொடுக்கப்படுகின்றது இளைஞர் அணிக்கு. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இன்று வரும் மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினத்தில் சர்வதேச தொழிலாளர் சம்மேளனம் வலியுறுத்துவது ஆண் பெண் சமத்துவத்தை பற்றிய தலைப்பு தான் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அது ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், அந்த சமத்துவம் பேணப்பட வேண்டும். அதற்கு வலியுறுத்துவதற்காக அந்த தலைப்புகளில் நீங்கள் மகளிர் தினத்தை நடாத்த வேண்டும் என்பது அவர்களது வேண்டுகோள். அதற்கு இணங்க நாங்கள் வருகின்ற சர்வதேச மகளிர் தினத்தை எமது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மகளிர் அணி முழுமையான பங்கேற்புடன் இந்த சக்தியுடன் இந்த மகளிர் தின விழாவை வெற்றிகரமாக நடாத்துவதோடு மலையகத்தில் இன்று வரை பெண்கள் ஆண்களும் சொல்லலாம் தலை நிமிர்ந்து ஒரு தன்மானத்தோடு வாழ வழியிட்ட அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா அவர்களையும் நினைவிற்கூறி இந்த மகளிர் தினத்தை இன்னும் வெற்றிகரமாக நடாத்த முடிப்பதற்கான ஏற்பாடுடன் நாங்கள் இன்று உங்களை சந்திக்கின்றோம். மார்ச் 13ஆம் தேதி தலவாக்கலையில் வைப்பதற்கான ஏற்பாடுகள். இதற்கு தனிப்பட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அணியினர் செயல்பட்டாலும் கூட கல்வித்துறையை சார்ந்தவர்கள், அரச சார்பற்றவர்கள் என்று எமது தமிழ் சிங்கள சகோதரர்கள், மாற்று உத்தியோகத்தில் உள்ளவர்கள், ஆசிரியர்கள், அதிகாரிகள் யாராக இருக்கட்டும், சமூகத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் பெண்களை இணைத்து செயல்படுவதுதான் எமது நோக்கம். ஏனென்றால் ஸ்தாபனத்தில் எந்த கூட்டம் நடந்தாலும் எங்களது ஆண்களது எமது பொது காரியதர்சி கூறுவதற்கிணங்க எமது ஆண்களின் ஒத்துழைப்பு நிறையவே இருக்கின்றது. அவர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்டார்கள். எங்களது நிர்வாக சபை கூட்டத்தில் பெண்களுக்கு 30% ஒதுக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஸ்தாபன ரீதியில் தலைமைத்துவம் உட்பட எமது நிர்வாக ரீதியில் அனைவரும் ஏற்றுக்கொண்ட விடயம். அதற்காக அடித்தளத்தில் நாம் எமது சகோதரிகளை தயார்படுத்தி வருகின்றோம். சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டாலும் கூட முன்னுக்கு வர வேண்டியது எமது கடமை. பெண்கள் மலையகத்தில் பாரிய பொறுப்புகளுக்கு மத்தியில் அரசியல் செய்வது கடினம் என்று செய்தவர்கள் கூட சில பேர் ஒதுங்கி விட்டார்கள். அதனால்தான் நீங்கள் எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டவில்லை. இப்பொழுது அது நன்றாக கைகூடி வருகின்றது. ஏனென்றால் இந்த யுவதிகள் அனுபவமானவர்கள். அவங்கள் தினசரி சென்று எல்லோரையும் சந்தித்திருக்கின்றார்கள், பல கருத்தரங்கில் கலந்திருக்கின்றார்கள், சர்வதேச மட்டத்தில் கூட உயர்தர கருத்தரங்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் மனமுவந்து போட்டி போடுவதற்கு சம்மதித்திருக்கின்றார்கள். அதற்கான அடித்தளத்தை காங்கிரஸ் செய்திருக்கின்றது. நிச்சயமாக வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் எமது ஆண் சகோதரர்களுடைய ஆதரவுடன் அவர்களுடன் இணைந்து இதில் முழுமையாக எங்கள் பெண்களும் போட்டியிடுவார்கள். நீண்ட காலம் எடுத்துன்னு சொன்னால் இதுக்கு பல முறை சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிட்டவில்லை.
நிச்சயமா ஏற்படும். ஏன்னா இப்பவே எங்களுக்குள்ள அந்தஸ்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த ரீதியிலே நாங்கள் ஒழிக்கப்படலை. பாராளுமன்றம் வரைக்கும் பெண்ணுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். ஏதோ ஒரு சின்ன பின்னடைவு, அதை பற்றி நாங்கள் வருத்தப்படலை. ஆனாலும் இனி வர்ற காலங்களில் நிச்சயமாக போட்டி போடுவோம். மக்களுடைய தீர்ப்பை மனதார ஏற்றுக்கொண்டோம். அதே நேரம் மாகாண சபையில் வெற்றி பெற்றிருக்கு. ஒரு மலையக பெண்ணுங்கிற ரீதியில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அதுக்கு முதல் சந்தர்ப்பங்கள் கொடுத்துருக்குறாங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டவில்லை. எங்களுடைய சிரேஷ்ட இணைப்பதிகாரிகள் இப்போ பலர் இங்கே இருக்கிறவங்க பிரதேச சபைகளில் அங்கத்தவராக இருந்திருக்கிறாங்க. மாகாண சபைக்கு போட்டி போட அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னையை பொறுத்தவரையில் வெளிவிவகார அமைச்சர் மூலமாக இந்திய உதவி தூதுவர் காரியாலயத்தில் கூட சென்னையில் போய் ஒரு குறுகிய காலத்தில் அந்த பொறுப்பையும் ஏற்று வந்திருக்கின்றோம். அதான் மலையக பெண்கள் எதுலேயும் பின்னடைவில்லை. சந்தர்ப்பத்தை வழங்கினா அவங்களுக்கும் எல்லா வழியிலையும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை எது சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் இந்த அளவுக்கு வர்றதுக்கு இப்போ பெரும்பான்மை அரசாங்கத்தை எடுத்தால் கல்வித்துறையில் சிவி கண்ணங்காரோடைய கொள்கை திட்டம் அவங்களுக்கு எப்போதோ ஆரம்பமாயிருச்சு கல்வி சீர்திருத்தம். மலையகம் அதில் ஒரு 35 வருஷம் பின்னடைவு. எங்களுக்கு பிரஜா உரிமை பெற்ற பிறகு தான் அதற்கான வாய்ப்பே கிட்டுச்சு. அந்த கல்வின்னு வரையில் மீண்டும் நான் தலைவர் தொண்டமான ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா அவர் அந்த நேரம் வீடு அமைப்பு தான் வேணும்னு கேட்டிருந்தா இன்னும் வீடு வாசலோட நல்லா இருந்திருப்போம், படிப்பறிவு இருந்திருக்காது. அவர் அந்த தலைமைத்துவம் என்ன நினைச்சிச்சு, என் சமூகம் கல்வி அறிவு உள்ளவர்களாக இருக்கணும், கல்வி அறிவை நான் பெற்று கொடுத்துட்டா என் காலத்துக்கு பின்னர் எந்த துறையிலும் அவங்க சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிறத தீர்க்க தரிசனத்தோடு சிந்திச்சு அவர் அன்றைக்கு கல்விக்கு வழிவகுத்தார். அன்றைக்கு அவர் கல்வி திட்டத்தை கொண்டாந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி கட்டட வளங்களை கூட சீடா நிறுவனத்தின் உதவியுடன் பெற்று கொடுத்தாலும் கூட கட்டட வளங்கள் கிட்ட கூட கல்வி கற்பிக்க ஆசிரிய வளங்கள் பற்றாக்குறை இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுருவீங்க. மறுக்க இயலாது யாருமே. வடகிழக்கு ஆசிரியர்கள் தான் இப்போ கற்பித்தாங்க. இன்றைக்கு நிலைமையை சற்று சிந்தித்து பார்த்தீர்களானால் மலையகத்தில் எத்தனை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், அதிகாரிகள் இதுக்கெல்லாம் வழிவகுத்தது யாருங்கிறத நாம் சற்று சிந்திச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா ஒரு வளர்ச்சியை கண்ட பிறகு ஒரு தலைமைத்துவத்தை மறக்குங்கிறது ஒரு நாகரிகமற்ற செயல். ஒரு சமூகத்தை இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கிறோம்னு சொன்னால் இந்த அமைப்பானது அவ்வளோ ஒரு பாரிய சோதனைகளை சந்தித்திருக்கின்றது.